வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிலா கால முற்றம் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். 1 மணி நேரம் மருத்துவமனையில் இருந்துவிட்டு அம்பியும் ராதாவும் கிளம்பி சென்றார்கள். ரவிவர்மா ஓவியம் மாதிரி என்ன அழகா இருக்கு இந்த பொண்ணு. எந்த வீடு கொடுத்து வச்சிருக்கோ. இங்க வாயேம்மா. மாதவன் அம்மாவை அழைத்தான். நீயும் வாப்பா இப்படி. இருவரையும் அருகில் உட்கார சொன்னான். என்னடா அந்த பொண்ண உனக்கு பிடிச்சிருக்கா? யாரு, ராதாவையா? எதுக்கு கேட்கற? எந்த வீடு கொடுத்து வச்சிருக்கோன்னு பெருமூச்சு விட்டையே, அதான் கேட்டேன். பொதுவா சொன்னேன், அவ்வளோதான். அவ்வளோதானா? மாதவா, என்னடா உன் மூஞ்சியில் ஏதேதோ வழிகிறது, என்ன விஷயம்? அப்பா ஏதோ புரிந்து கொண்டாற் போல கேட்டார். தைல புத்திப்பா உனக்கு. கற்பூர புத்தின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன தைல புத்தி? தண்ணியில தைலத்தை விட்டா என்னாகும்? பரவும். சோ, ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுண்டவா அதை அடுத்த வாளுக்கும் சொல்றதுதான் தைல புத்தி. தன்னோட வச்சுக்கிறது கிருந்த புத்தி, அதாவது நெய் புத்தி. புரிஞ்சுக்கிறா மாதிரி புரிஞ்சுண்டு அப்புறம் தட்டி விட்டுட்டு போறது கம்பள புத்தி. எதுவுமே புரியலன்னா களிமண் புத்தி. எங்கடா படிச்ச இதெல்லாம்? ஏதோ ஒரு சாஸ்திர புஸ்தகத்துல. அதுவா இப்ப முக்கியம்? உனக்கு தைல புத்தின்னு நான் சொன்னது கரெக்டு தானே? அம்மா உதட்டை அழுந்த கடித்தபடி மேலும் கீழும் தலையாட்டியபடி அவனை துளைத்து பார்த்தாள். எனக்கு புரிஞ்சதை உங்க அம்மாக்கும் சொல்லணுங்கிற. அதேதான். புரிஞ்சதாடி உனக்கு? அந்த கொடுத்து வச்ச வீடு நம்ம வீடு தானாம். உன் பிள்ளையாண்டான்னு சொல்லிட்டான். இனிமே பெருமூச்சு விடாத, சரியா? அடப்பாவி, என்ன புத்திடா இது? அம்பிக்கு தெரிஞ்சா உதைக்க மாட்டானோ? கணபதி மாமாவுக்கே தெரியும். அவ்வளவு தூரம் போயாச்சா? அம்மா மூஞ்சியை தூக்கி வைத்து கொண்டாள். மாதவனுக்கு சிரிப்பு வந்தது. ஐயோ பாவம், உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு நினைச்சேன். என் நல்ல மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறையே. உதச்சேன்னா கணபதி மாமா என்ன சொன்னார்? அவர் என்கிட்ட பேசுவாரா? பெரியவா வரட்டும் பேசிக்கலாம்னு இருக்கார். பொண்ணை பெத்தவா இல்ல முதல்ல பேச்சை எடுக்கணும். ஏன் பிள்ளை பெத்தவா பேசினா குறிஞ்சிடுவோமா என்ன? அந்த பருப்பெல்லாம் இனி வேகாதுமா. அதானே, என்னடி பேசுற நீ? பிள்ளைக்கு அம்மானா உடனே எங்க இருந்துதான் இந்த பொம்மநாட்டிகளுக்கு 2 கொம்பு முளைக்குமோ? நீ கவலை விடுடா மாதவா. புதன்கிழமை நாங்களே போய் பேசுறோம். முடிஞ்ச நிச்சயதார்த்தத்தை கூட சிம்பிளா முடிச்சிட்டே போயிடுறோம். அப்பா சொல்ல முகம் மலர்ந்தான் மாதவன். அதே நேரம் உள்ளூர கவலையும் ஏற்பட்டது. மாமா புரிந்து கொள்வாரா? அவன் எதற்கும் கவலைப்படவில்லை என்று, இதெல்லாம் அர்த்தமற்ற பயம் என்று. அப்பா, மாதவனோட அப்பா அம்மா வரா பாருங்கோ. அம்பி சொல்ல திண்ணையில் அமர்ந்திருந்த கணபதி மாமா நிமிர்ந்து பார்த்தார். பிளாஸ்டிக் கூடை நிறைய பழம், பூ, வெற்றிலை சகிதம். வந்தவர்களை பார்த்ததும் புருவம் சுருங்கியது. வாங்க சார். வாய் அனிச்சையாய் அழைத்தது. எதற்கு வந்திருக்கிறார்கள் என்று புத்தி யோசித்தது. கமலா மாமி அவசரமாய் பாய் எடுத்து போட்டாள். அம்பி மாதவனின் அப்பா உட்கார நாற்காலி எடுத்து போட்டான். பொதுவான பேச்சுக்களோடு சற்று நேரம் நகர்ந்தது. பிறகு வந்த விஷயத்தை மெதுவாக ஆரம்பித்தார் மாதவனின் அப்பா. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எல்லாம் தெரியும்னு மாதவன் சொன்னான். அது விஷயமாத்தான் பேசிட்டு போக வந்திருக்கோம். கணபதி மாமா ஒரு வினாடி தடுமாறினார். இவ்வளவு சொல்லியும் இந்த பயல் அப்பா அம்மாவை அனுப்பி இருக்கிறான் என்றால் என்ன நெஞ்சழுத்தம்? இப்போது என்ன சொல்லி சமாளிப்பது? நம்ம கையில என்ன இருக்கு சங்கரன் சார்? ஜாதகம் பார்ப்போம். பொருந்தி இருந்தா மேல இருக்கிறவன் நடத்தி வைக்கட்டும். ஜாதகமெல்லாம் பொருந்தி இருக்குன்னு சொன்னானே மாதவன். அவனுக்கு என்ன தெரியும்? குழந்தை ஏதோ அரை வைக்காட்டு ஜோசியங்கிட்ட காட்டிட்டு அப்படி சொல்றான். நான் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன், அப்புறம் பேசலாமே இதை பத்தி. சங்கரன் மனைவியை நோக்கினார். 4-5 ஜோசியர்கிட்ட காட்டியாச்சு. அற்புதமா பொருந்தி இருக்குன்னு எல்லாருமே சொன்னதா சொன்னானே. 4-5 பேருமா சரியா பார்த்துருக்க மாட்டா? மத்தவா சொன்னா சரியாயிடுமா? ஓகே, 2 பேர் ஜாதகமும் உங்க கைவசம் தானே இருக்கு. இப்பவே நீங்களே பார்த்து விடலாமே. பொருத்தம் பார்க்க எவ்வளோ நாழியாக போறது? கணபதி மாமா சற்று நேரம் பேசாமல் இருந்துவிட்டு சங்கரனை நிமிர்ந்து பார்த்தார்.
வீடு தேடி வந்திருக்கிறவாகிட்ட நேருக்கு நேர் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். நான் பார்த்துட்டேன் சங்கரன் சார், ஜாதகம் பொருந்தல. இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சம்பந்தம் பண்ணிக்கிற பிராப்தம் நமக்கு இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அம்பி அப்பாவை வெறித்து பார்த்தான். சங்கரன் ஒளியற்ற முகத்தோடு எழுந்தார். கமலா மாமி தலை குனிந்து நின்று விட்டாள். புருஷனின் பேச்சில் உடம்பு கூனி குறுகியது. பெற்ற தகப்பனே இப்படி பெண்ணின் வாழ்வுக்கு தடையா இருப்பானா? யாருக்கும் புரியவில்லை. அப்போ நாங்க வரோம். மாதவன் சொன்னானேன்னு ஆசையா வந்தோம். நீங்க சொல்ற மாதிரி பிராப்தம் இல்லைன்னா என்ன பண்றது? யாருக்கு யாருன்னு போட்டு வச்சிருக்கோ அதன்படிதானே எல்லாம். கமலா மாமி குங்குமம் கொடுத்தாள். அவர்கள் கிளம்பினார்கள். ஒரு நிமிஷம், கோவில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் வரேன், பேசிட்டு போலாமே. கணபதி மாமாவும் அவர்களோடு கிளம்பினார். புருஷர்களுக்கு இணையாய் நடக்க கூச்சப்பட்டு கொண்டு சற்று பின்னால் தள்ளி நடக்க சங்கரனோடு சௌகரியமாய் பேச முடிந்தது. கணபதி மாமாவால் மாதவனிடம் ஏற்கனவே சொன்ன அத்தனை விஷயங்களையும் மீண்டும் சங்கரனிடம் நிதானமாக கூறினார். சங்கரன் முகத்தில் ஈ ஆடவில்லை. ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்கிற எல்லார்கிட்டையும் என் பிள்ளைக்கு அல்பாயுசு ஜாதகம், என் பொண்ணுக்கு வைதவிய பிராப்தம்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா என்னால சங்கரன்? நீங்க ரொம்ப வேண்டப்பட்டவா. மாதவன் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரிங்கிறதால மனசு விட்டு சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவு உங்க கையில. என் மனசை புரிஞ்சுண்டு உங்க பிள்ளைக்கு நல்ல புத்தி சொல்லி நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. கஷ்டம் என்னோட போகட்டும், உங்களுக்கும் என்னால வர வேண்டாம்னு தான் சொல்றேன். சங்கரன் அதிர்ச்சியும் இரக்கமுமாக அவரை பார்த்தார். சாரி, நான் உங்களை தப்பா நினைச்சுட்டேன். பரவாயில்ல, அப்போ நான் இப்படியே உத்தரவு வாங்கிக்கிறேன். சந்நிதி தெருவில் கணபதி மாமா திரும்பி சென்றார். என்னவாம்? அவர் போனதும் புருஷனின் அருகில் வந்து கேட்டாள் மாதவனின் அம்மா. அந்த விஷயம் மூன்றாவது ஆளுக்கும் சொல்லப்பட்டது. மாமியின் முகம் பேய் அரைந்தாற் போலாயிற்று. இந்த பையனுக்கு ஏன் இப்படி போறது புத்தி? பெரியவா சொன்னா புரிஞ்சுக்க வேண்டாமோ? இளங்கன்று பயம் அறியாதுன்னு சும்மாவா சொன்னா? நல்ல காலம், மாமா உத்தமர், உண்மையை சொல்லிட்டார். வேற யாராவதா இருந்தா கழிச்சு கட்டினா போரும்னு தலையில கட்டி வச்சிருப்பா. என்னால நம்பவும் முடியல, பயப்படாம இருக்கவும் முடியல. அம்மாவும் அப்பாவும் வந்த விதத்தில் இருந்தே ஓரளவுக்கு விஷயத்தை யூகித்து கொண்டான் மாதவன். அம்மா வந்ததுமே வெடித்தாள். ஆனாலும் உனக்கு இவ்வளோ அழுத்தம் ஆகாது மாதவா. மாமா என்ன சொன்னார்? எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் சொல்லிட்டாராமே. ஓஹோ, உங்ககிட்டையும் சொல்லிட்டாரா? அதை பயந்துட்டேளா நீங்களும்? விஷ பரீட்சை பண்ணி பார்க்க முடியுமாடா இதையெல்லாம்? மாதவன் சிரித்தான். அப்பாவை பார்த்தான். நீ என்னப்பா சொல்ற? நான் குழம்பி போயிருக்கேன்டா மாதவா. குழம்பினாத்தான் தெளிய முடியும்பா. நிதானமா உட்கார்ந்து யோசிச்சு பாரு. மாமாவோட அர்த்தமற்ற பயமும் மூட நம்பிக்கையும் புரியும். வேதம் படிச்சவர், சாஸ்திரங்கள் தெரிஞ்சவர். ஆனாலும் தான் போட்ட கணக்குகள்ல தெய்வ நம்பிக்கையை நழுவ விட்டுட்டார்னு புரிஞ்சுப்ப. சங்கரன் ரெண்டுங்கட்டான் மனநிலையில் பிள்ளையை பரிதாபமாக பார்த்தார். நீயுமாப்பா? நான் இதை எதிர்பார்க்கல. நீ புரிஞ்சுப்பன்னு நினைச்ச. அப்பாவிடமிருந்து எவ்வித பதிலும் இல்லாது போக சற்று நேரம் கழித்து மாதவன் வேதனையோடு சொன்னான். அவர் சொல்றத அலட்சிப்படுத்த முடியாதேடா மாதவா. வேற யாராவது ஏதாவது சொன்னா ஒதுக்கிடலாம். பெத்த தகப்பனே சொல்லும்போது யோசனையாத்தானே இருக்கு. நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன தமிழ் புலவனை மறந்துட்டியா நீ? அந்த வம்சா வழியில பிறந்தவா நாம. சிந்திக்கணும்பா. தெய்வமே இறங்கி வந்து சொன்னாலும் பயப்படாம நமக்குள்ள அலசி பார்க்கணும். தெய்வம் சில நேரம் சோதனைக்காக கூட பொய் சொல்லும். அதனால தோற்று போயிடாம ஜெயிக்க பார்க்கணும். அப்படின்னா நீ தீர்மானமே பண்ணிட்டேன்னு சொல்றியா? ஆமாம்பா, என் ஆயுள் பிரம்ம ரகசியம். ராதாவோட ஜாதகத்துல அது குறிக்கப்படல. ஆவாவா மூச்சு கணக்கு முடியும் போது எல்லோரும் போய் சேர வேண்டியது தவிர்க்க முடியாத இயற்கை. அதையே நினைச்சுண்டிருந்தா எந்த காரியமும் செய்ய முடியாது. எழுந்துக்கிறதுக்கும் உட்கார்றதுக்கும் கூட பயப்பட வேண்டியதுதான். மூச்சு விடுறது கூட பாரமா தோண ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை சிறுகதையா இருந்தாலும் ஆழமா அர்த்தம் நிறைஞ்ச கவிதையா இருக்கணும். மாமா மறுத்தாலும் ராதாவை தான் பண்ணிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அங்க மத்த 3 பேரும் என்னை சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கா. நீங்களும் எனக்கு பக்க பலமா இருந்தா என் கல்யாணம் நல்லபடி நடக்கும். என்னடா சொல்ற நீ? அம்மா பதறினாள். பெத்த அப்பாவை எதிர்த்துண்டு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணமா?
இதுக்கு நாங்க ஒத்துப்போம்னு நினைக்கிற? என்னாச்சுடா உனக்கு? பித்து தலை கேறுடுதா? இதுக்கு ஒரு நாளும் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ என்னப்பா சொல்ற? அப்பா எழுந்து அவன் அருகில் வந்தார். நான் உன் பக்கம்தான். ஆனா கணபதி சாஸ்திரிகளை நினைச்சா கவலையா இருக்கு. நீ செய்ய போற காரியத்தால ஏற்படுற போற அவமானத்தை அவரால தாங்க முடியுமா? ரொம்ப நன்னா இருக்கு. பிள்ளையோட சேர்ந்து உங்களுக்கும் புத்தி கெட்டு போச்சா? நீ சும்மா இருக்கியா? எப்படி சும்மா இருக்க முடியும்? நாளைக்கு இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த மனுஷன் நான் அப்பவே சொன்னேனே கேட்டேளான்னு சொன்னா எங்க கொண்டு போய் மூஞ்சியை வச்சுப்பேன். நீ வாய மூட போறியா இல்லையா? ராதாவை கல்யாணம் பண்ணிண்டாலும் பண்ணி காட்டாலும் இவன் ஆயுள் எவ்வளவு காலமோ அவ்வளோ காலம்தான் இவனால வாழ முடியும். தாம்பத்திய வாழ்க்கையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல மரணம் குறுக்கிட்டு பிரிக்கிறதுங்கிறது ஒன்றும் நடக்காத விஷயம் இல்லை. எல்லா கல்யாணமும் திட்டமிட்டு தான் நடக்கிறதுன்னா நாட்டுல விதவைகளோ அல்லது விதவான்களோ இருக்கவே கூடாதே. ஆனா இல்லாமையா இருக்கா? பொண்டாட்டி செத்த ஆண்கள் இல்லையா? ஆம்படையான் செத்த பெண்கள் தான் இல்லையா? தெரியாம வர கஷ்டம் விதி. தெரிஞ்சே தேடுண்டு போறது புத்தி கெட்டத்தனம். இருந்துட்டு போறோம். புத்தி கெட்டவா வாழாவை இருந்துட்டு போறோம். உனக்கு இஷ்டம் இருந்தா ஆசிர்வாதம் பண்ணு. இல்ல பார்க்க சகிக்கலனா போய் கல்கத்தால கொஞ்ச நாள் இருந்துட்டு வா. கடவுளே, இது எதுல போய் முடிய போறதோ தெரியலையே. மாமி கண்ணீரை துடைத்தபடி உள்ளே போனாள். தேங்க்ஸ்பா. அப்பா புன்னகையோடு அவன் தோளில் தட்டினார். மறுபடியும் நாம மாமா கிட்ட போய் பேசுவோம்ப்பா. அவருக்கு புரிய வைப்போம். அவர் பயம் அர்த்தம் இல்லாததுன்னு எடுத்து சொல்வோம். அப்படியும் அவர் அடம் பிடிச்சார்னா வேற வழியில அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியதுதான். பார்ப்போம். உள்ள வரலாமா? சாருவின் குரல் கதவருகில் கேட்க சங்கரன் எழுந்தார். மாமா. சாரு ராதாகிருஷ்ணன் படத்தோடு உள்ளே வந்தாள். படத்தை திருப்பி பிடித்து அவனுக்கு காட்டினாள். வாவ்! மாதவன் வாய் பிளந்தான். இறங்கிய கண்களும் புன்னகை சிந்திய அதரங்களுமாய் ஒருவர் முகத்தை ஒருவர் நோக்கி காதலில் உருகி நின்றிருந்த ஓவியம் உயிர்ப்போடு இருந்தது. லேசாக தழுவிய நிலை. ராதையின் கீழ் தாடை பிடித்து குனிந்து அவள் முகம் நோக்கிய கிருஷ்ணன் பாதி மூடிய விழிகளோடு வெட்கத்தில் சிவந்த முகத்தோடு சற்றே மேல் நோக்கிய ராதையின் முகம் காதலின் பரவச நிலையை அற்புதமாக தீட்டியிருந்தது. சாருவின் கரம் தக தகவென்று தங்கத்தாளில் துல்லியமாய் பதிந்திருந்த நுணுக்கமான மங் வேலைப்பாடும் பச்சை சிகப்பு நீலம் அமெரிக்கன் டைமண்ட் என்று ஒட்டப்பட்டிருந்த கற்களின் அழகும் படத்தின் அழகை பல மடங்கு கூட்டியிருந்தன. ரொம்ப அழகா இருக்கு படம். நீ போட்டு கொடுத்த வேளை எங்க மாதவனுக்கும் ஒரு ராதை கிடைக்க போறா தெரியுமோ? சங்கரன் சொன்னதும் சாரு விழி விரிய மாதவனை பார்த்தாள். நிஜமாவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு வந்துட்டு போனாலே அந்த பொண்ணா? அவளேதான். நீ பாத்தியா எப்படி இருக்கா? தோ இந்த ராதையை விட 100 மடங்கு அழகு. தப்பாரா? இது கனவா நிஜமா? ஏன் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அழகுன்னு சொன்னா ஆச்சரியமா தானே இருக்கும்? மாதவன் கிண்டல் அடித்தான். நீ பேசின்றுமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வந்துடுற. சங்கரன் ஷர்ட்டை அணிந்து கொண்டு எங்கோ கிளம்பி சென்றார். அம்மா இங்க உள்ள இருக்கா. கோபம் வெளியில வரமாட்டா. என்ன கோபம்? இந்த ராதாவை நான் பண்ணிக்கப்படாதான். ஏன் நல்ல பொண்ணுதானே? ஒருவேளை படிச்ச பொண்ணா பாக்குறாளா? அதெல்லாம் இல்ல. உனக்கு டைம் இருக்குமா சாரு? உங்கூட கொஞ்சம் பேசணுமே. சொல்லுங்களேன். மனுஷனோட ஆயுள்ங்கிறது எவ்வளோ காலம்னு நம்ம ஜாதகத்தை வச்சு துல்லியமா சொல்லிட முடியும்னு நினைக்கிறையா சாரு? திடீர்னு என்ன ஆயுளை பத்தி ஆராய்ச்சி? அடிபட்ட உடனே பயம் வந்துடுத்தா? சொல்ல. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஜாதகம்ங்கிறது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி. சில நேரம் மழை பெய்யாமலும் போகலாம், புயல் வலுவிழந்தும் போகலாம். இயற்கைக்கு முன்னாடி எந்த அறிவும் நிற்க முடியாது. எல்லாத்தையும் பொய் ஆக்கிடும். மாதவன் சபாஷ் என்பது போல கை தட்டினான். அப்படி என்னத்த சொல்லிட்டேன்னு சாரு கூச்சத்தோடு கேட்டாள். இதை விட அழகா யாராலையாவது சொல்ல முடியுமா? இப்ப விஷயத்துக்கு வர. உன் ஜாதக பிரகாரம் நீ டைவர்ஸ் பண்ணிட்டு நிப்பன்னு ஏதாவது இருக்கும்னு நம்புறியா நீ? சத்தியமா இல்ல. மனுஷாளோட குணம் கோணலா போச்சுன்னா ஜாதகம் என்ன செய்யும் பாவம்? இன்னொரு கல்யாணத்தை பத்தி நீ யோசிக்கலைன்னு உங்க மாமியார் சொன்னா, சப்போஸ் அப்படி ஒரு யோசனை வந்ததா இருக்கட்டுமே. உனக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, அவன் நல்லவன். ஆனா அவனுக்கு அல்பாயுசுதான்னு யாராவது சொன்னா நீ என்ன செய்வ?
எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு ஜாதகப்படி சகல பொருத்தமும் சேர்ந்து வந்து ஒரு பையனோட கல்யாணம் ஆச்சு. தாலி கட்டிட்டு சப்தபதி வெகிடும் போதே கால் தடிக்கி விளக்கு மேல விழுந்து மணமேடையிலேயே தீ பிடிச்சு எரிஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போற வழியிலேயே செத்து போனான். அந்த பொண்ணோட ஜாதகம் இத்தனைக்கும் யோக ஜாதகமாம். 1க்கு 50 ஜோசியர் அக்கு வேறு ஆணி வேற அலசி பார்த்து நல்ல ஜாதகம்னு சொன்னப்புறம்தான் அந்த பொண்ணை நிச்சயமே பண்ணினா. எங்கணக்கை ஆராய்ச்சி பண்ண உனக்கு அறிவு பத்தாதடா மனுஷான்னு முகூர்த்தத்திலேயே தெய்வம் சிரிச்சுடுத்து. மரணம்ங்கிறது மனுஷ அறிவுக்கு எட்டாத ரகசியம். மரணத்தை பத்தி மனுஷன் யோசிக்கணும். அதே நேரம் அதை நினைச்சு பயந்துண்டே வாழப்படாதுன்னுதான் தெய்வம் அதை ரகசியமா வச்சிருக்கு. கேன்சர் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் தேதி குறிச்சிட்டப்புறமும் கூட எத்தனையோ பேர் அதிசயமா உயிர் பிழைச்சு வாழ்ந்துருக்கா. அதை மிராக்கிள்னு சொன்னாலும் ஆயுள் கணக்கை எழுத ஆண்டவனால மட்டும்தான் முடியும்னு புரியல. மாதவன் விழி விரித்து அவளையே பார்த்தான். அது சரி, எதுக்கு இவ்ளோ கேள்வி? யாரோட ஆயுளுக்கு இப்போ விசாரணை கமிஷன்? என் ஃப்ரெண்டு அம்பி தெரியுமோனோ, ராதாவோட அண்ணா. அவனுக்கு அல்பாயுசாம். மரண கணக்கு வரை போட்டு பார்த்து தெரிஞ்சுண்டாராம் அவனோட அப்பா. அதனால எதுக்கு பொன் பாவத்தை கட்டிக்கணும்னு அவனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க வேண்டாம்னு முடிவு கட்டிட்டு அந்த முடிவுல பிடிவாதமாகவும் இருக்கார். அதே மாதிரி அவர் பொண்ணு, அதான் ராதா, அவளுக்கு கல்யாணம் பண்ணா 30 நாள்ல விதவி ஆயிடுவாளாம். இதுவும் அவர் தன் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச உண்மையாம். சிரிக்கிறதா அழறதா தெரியல. அறிவு ஜீவியா இல்லை அரை பைத்தியம்னு சொல்றதான்னு புரியல. இவரோட கிறுக்குத்தனத்தால அவ 2 பேரும் கல்யாண கனவுகளோட மட்டும் நின்னுண்டிருக்கா. அப்பாவோட ஆராய்ச்சி எல்லாம் அவளுக்கு தெரியாது. அப்பா ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியாம குழம்பி தவிச்சுண்டிருக்கா. பொன் கேட்க போன எங்க அப்பா கிட்டையும் அந்த மாமா உண்மையை சொல்லியாச்சு. அப்பா கன்வின்ஸ் ஆயிட்டார். அம்மா பயந்து போயிட்டா. தாய் பாசமோன்னே பாசம்னு சரியாத்தான் பேர் வச்சிருக்கா. தண்ணியில பாசம் படர்ந்தா தெளிவு தெரியாது. உண்மையை யோசிக்கிற அறிவை பாசம் மறைச்சா உண்மை எங்க இருந்து புரியறது? இப்படி ஒரு குழப்பத்தை இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை. தேவையில்லாத கணக்குகள் எல்லாம். அந்த மனுஷனுக்கு எதுக்கு எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல நிகழ்கால சந்தோஷங்களை இழக்கிற வாளை புத்திசாலினா சொல்ல முடியும்? உங்க ஃப்ரெண்டு என்னத்துக்கு அவருக்கு பயப்படுறார்? அவர் சொல்லிண்டே இருக்கட்டும்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட வேண்டியது தானே. அப்பாவோட ஆராய்ச்சி எதுவும் அவனுக்கு தெரியவே வேண்டாம். அவனை நான் எப்படியாவது தைரியப்படுத்துறேன். நீ ஒரு நல்ல பொண்ணா பாரேன் சாரு. சாரு சில நிமிடங்கள் யோசித்தாள். அந்த மாமாக்கு நான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவா மாதவன்? எப்படி? அவரை எங்க பார்க்கலாம் சொல்லுங்கோ. சந்தியா காலத்துல கபாலி கோவில்ல உட்காந்து 4-5 பசங்களுக்கு வேதம் சொல்லி கொடுத்துருப்பார். கணபதி சாஸ்திரிகள்னு கேளு, சொல்லுவா. நாளைக்கே போறேன், போய் பேசிட்டு வந்து சொல்றேன். புதிர் போடுவது போல சொல்லிவிட்டு சென்றாள் சாரு. ஜாக்கிரதை சாரு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடப்படாது. கவலையே பட வேண்டாம். அவள் போய்விட்டாள். மறுநாள் மாலை தனியாகவே கோவிலுக்கு சென்றாள். மணிகண்டன் தானும் வருவேன் என்று அடம் பிடித்தான். அவனை தாஜா பண்ணி மாதவனோடு செஸ் விளையாட விட்டுவிட்டு கிளம்பினாள். மாதவன் சொன்னது போல புதிதாக கட்டப்பட்டிருந்த தங்கரத அறைக்கு முன்பாக 4-5 சிறுவர்கள் வேத பாராயணம் சொல்லிக் கொண்டிருக்க கண் மூடி அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்தான் கணபதி சாஸ்திரிகள் என்பது புரிந்தது. அந்த கம்பீரமும் முகத்தில் இருந்த அழுத்தமும் கண்டு ஒரு சில வினாடிகள் தயங்கி நின்று வேத பாராயணம் முடியும் வரை சற்று தள்ளி அமர்ந்து காத்திருந்தாள். 3/4 மணி நேரம் அந்த சிறுவர்களின் சீரான வேத பாராயண உச்சரிப்பை கண் மூடி ரசித்து கேட்டாள். வேத மந்திரங்களின் ஸ்பஷ்டமும் ஏற்ற இரக்கத்தோடு சொன்ன விதமும் இனிமையாயிருந்தது. திடீரென்று சப்தம் நிற்க கண் திறந்தாள். சிறுவர்கள் குருவின் காலை தொட்டு வணங்கிவிட்டு துள்ளி ஓட கணபதி சாஸ்திரிகள் எழுந்து செல்ல ஆரம்பித்தார். சடக்கென்று எழுந்தாள் சாரு. விறுவிறுவென்று அவர் அருகில் சென்றாள். 1 நிமிஷம் மாமா. என்ன வேணும்? என்னையா கூப்பிட்ட? உங்ககிட்டதான் கொஞ்சம் பேசணும். எனக்கு தெரியலையே நீ யாருன்னு. ஆத்துல ஏதாவது விசேஷம் வர்றதா? அதுக்கு கூப்பிட போறையா? யார் சொல்லி அனுப்பினா? இல்ல, இது வேற விஷயம். அவர் புருவம் சுருக்கி பார்த்தார். சொல்லு. நான் மாதவனோட ஆத்துல குடியிருக்க, சாருன்னு பேரு. கணபதி மாமாவின் முகம் மாறியது. ஓஹோ, அடுத்த தூதா உன்னை அனுப்பியிருக்கானா? நான் அவருக்காக வரல, எனக்காகத்தான் வந்த. புரியும்படியா சொல்றது?
சாரு தன் பர்ஸ் பிரித்து 2 காகிதங்களை எடுத்தாள். இந்த 2 ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்து சொல்லணும். யாரோடது? நான் பொருத்தம் பார்ப்பேன்னு யார் சொன்னா? மாதவன் தான் சொன்னார். ரொம்ப நன்னா ஜோசியமெல்லாம் கூட பார்ப்பேளாமே. இது என் ஒண்ணு விட்ட தங்கையோட ஜாதகம். இது அவளுக்கு வந்திருக்கிற பையனோட ஜாதகம். பொருத்தம் பார்த்தா மட்டும் போதும். 2 பேர் ஜாதகத்தையும் கொஞ்சம் டீப்பாவே பார்த்து சொல்லணும். எப்படி இருப்பா? அந்யோன்யமா இருப்பாளா? புத்திர பாக்கியம் உண்டா? வீடு வாசல் வாங்குவாளா? யோக ஜாதகம் தானா? யாரால யாருக்கு யோகம்னு எல்லாத்தையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு சொல்லணும். அதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்த. எவ்வளோ பணம் வேணும்னாலும் தரேன். எனக்கு நேரம் இல்லையேம்மா, நீ வேற யாரையாவது பாரேன். ப்ளீஸ் மாமா. மாதவன் வேற என்ன சொன்னான் என்னை பத்தி? ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும், யாரையாவது தெரியுமான்னு கேட்டேன். உங்களை பத்தி சொன்னான். ஆமா, தூது அனுப்பினான். நான் என்னமோ சொன்னேளே, என்ன அது? அது ஒண்ணுமில்ல. சரி கொண்டா, மாதவன் அனுப்பினதால பார்த்து சொல்றேன். நாளைக்கு இதே நேரத்துல வந்து பாரு. அவர் அந்த ஜாதகங்களை வாங்கி கொண்டு சென்றார். மறுநாள் அவர் சொன்ன நேரத்திற்கு அதே இடத்திற்கு வந்தாள் சாரு. அவர் சற்று தாமதமாகத்தான் வந்தார். ரொம்ப நேரமாச்சா? வழியில் ஒருத்தர் பேச பிடிச்சுண்டுட்டா. அவர் தன் பையில் இருந்த ஜாதகங்களை எடுத்தார். எப்படி இருக்கு மாமா? சேர்ந்திருக்கா ரெண்டும்? பேஷா சேர்ந்திருக்கு. 7 பொருத்தம் பிரமாதமா இருக்கு. தாராளமா கல்யாணம் பண்ணலாம். அமோகமா இருப்பா. புத்திர பாக்கியம் அதுக்கு என்ன குறைச்சல்? ஒரு பிள்ளையும் ஒரு பொண்ணும் நிச்சயமா உண்டு. பெண் ஜாதகப்படி வீடு நிச்சயம் உண்டு. ஆயுள் பாவம் எல்லாம் எப்படி இருக்கு? ஒன்னும் குறைவில்லை. ஒருத்தருக்கொருத்தர் அன்பா இருப்பாளா? நான் தான் சொல்லிட்டேனே, பிரமாதமா இருப்பான்னு. 2மே யோக ஜாதகம்தான். ஒருத்தருக்கொருத்தர் அனுசரணையா இருப்பா. தைரியமா கல்யாணத்தை முடிக்க சொல்லு. நானே வந்து நடத்தி தரேன். தேங்க்ஸ் மாமா. நான் எவ்வளோ ரூபா தரட்டும் இதுக்கு? இதுக்கெல்லாம் காசு வாங்குறது இல்லம்மா. நான் இன்னும் 2 ஜாதகம் தந்தா பார்த்து சொல்வேளா? ஐ மீன் பொன் ஜாதகம் இதுதான். இன்னும் 2 பையன் ஜாதகம் வந்திருக்கு. அதையும் பார்த்து சொன்னா திருப்தியா இருக்கும். ஒண்ணுக்கு 4 பேரை பார்த்து முடிச்சா நல்லது தானே? அதுக்கு என்ன கூட பார்த்து சொல்லிட்டா போச்சு. சாரு இன்னும் 2 ஜாதக காப்பிகளை எடுத்து கொடுத்தாள். நாளைக்கு இதே நேரத்துல வந்து வாங்கிக்கிறேன் மாமா. உங்க அம்மா இங்க? கேசவ பெருமாள் கோயில் கிட்ட இருக்க. சரி, அப்போ நாளைக்கு பார்க்கலாம். அவள் கிளம்பினாள். மறுநாள் மறுபடியும் அதே இடத்தில் ஜாதக பலன்கள் கை மாறின. 3 ஜாதகமுமே பொருந்துறதுமா. இந்த அனந்தமூர்த்தின்னு போட்டிருக்கே பேங்க் ஆபீஸ், இது ரொம்ப நன்னா இருக்கு. நல்ல யோக ஜாதகம். நேத்திக்கு கொடுத்ததை விட நன்னா இருக்கு. அப்போ இதையே முடிச்சுடலாமா? தாராளமா, அமோகமா இருப்பா. அப்போ நாளைக்கே போய் பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறோம். கல்யாணம் நிச்சயமானா நீங்க தான் வந்து வழி நடத்தி தரணும். அதுக்கு என்ன, வேஷா நடத்தி தரேன். நாளைக்கு நீங்க ஆத்துல எப்ப இருப்பேள் மாமா? என்ன விஷயம்? இன்னும் ஜாதகம் தரப்போறியா? அதெல்லாம் இல்ல. உங்க ஆத்துக்கு வந்து பொன் பார்க்க உங்களை எல்லாம் கூப்பிடத்தான். நாங்க எதுக்கு? நீங்க பார்க்காம? நீங்க தானே பிள்ளைக்கு அப்பா. அனந்தமூர்த்தி யாருன்னு நினைச்சேள்? சாட்சாத் உங்க பிள்ளை அம்பிதான். அவர் ஜாதகம்தான் இது. சாரு சொல்ல ஸ்தம்பித்து நின்றார். அவர் காலோடு தலை தேகம் ஆடியது. விழி பிதுங்க அவளை பார்த்தார். நீ என்ன சொல்ற? என்னை பைத்தியக்காரன்னு நினைச்சியா? இல்லவே இல்ல. இது அம்பியோட ஜாதகம்தான். பேரு, உத்தியோகம், அட்ரஸ், அப்பா அம்மா பேரு இதெல்லாம் கப்சா. உங்க கண்ணை கட்டுறதுக்காக. நீ யாரு? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? சொல்றதுக்கு முந்தி நேத்திக்கு நீங்க பார்த்த 2 ஜாதகத்தை பத்தி சொல்லிடுற. அது வேற யாரதும் இல்ல, என்னோடதும் எங்க ஆத்துக்காரரோடதும் தான். அந்யோன்யமா இருப்பா, அமோகமா இருப்பா, அனுசரணையா இருப்பா, வீடு வாசல் வாங்குவா, 7 பொருத்தம் பிரமாதமா இருக்குன்னெல்லாம் நீங்க கொடுத்த சர்டிபிகேட், கொடுத்த ஜாதகம். ஆனா உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? எங்களுக்கு டைவர்ஸ் ஆகி 4 வருஷம் ஆறது. அவருக்கு 2 பொண்டாட்டி யோகம் இருக்கு. முதல் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிடுவான்னு எல்லாம் உங்க கணக்குல தெரியலையா? இல்ல உங்களுக்கு ஜாதகம் பார்க்கவே தெரியலையா? சாரு கேட்க அவர் முகம் சிவந்தது. கோபம் சுறுசுறுவென்று ஏறியது. நீ யார் என்னை பரிசோதிக்க என்பது போல அவளை வெறித்து பார்த்தார். இன்னும் எதுக்கு மாமா பூடகம்? நேரடியாவே விஷயத்துக்கு வரேனே. மாதவன் எல்லா விஷயத்தையும் சொன்னார். உங்களுடைய பயம் அர்த்தமில்லா பயம். அதுக்கு 2 பேரோட வாழ்க்கையை பாலைவனமாக்கிட வேண்டாமே. எங்காத்து விஷயத்துல தலையிட நீ யார்? உரிமையா இருக்கிறதுனால தான் தலையிடுறேன். என்ன உரிமை?
உங்க பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போற உரிமை வேறென்ன? கணபதி மாமா ஆத்திரமும் அதிர்ச்சியும் ஒரு சேர அடைந்தார். தன்னை மறந்து அவளை அறைவதற்காக கை உயர்த்தியவர் வினாடி நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். போயிடுங்க இருந்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நான் சொல்றத பொறுமையா. அவர் விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தார். அவள் அருகில் ஓடினாள். உங்க பிள்ளைக்கு அல்பாயுசாவே இருக்கட்டும், டைவர்ஸியா இருக்கிறதுக்கும் விதவியா இருக்கிறதுக்கும் பெருசா ஒன்னும் வித்தியாசம் இருந்துட போறதில்ல. யாரோ ஒரு பொண்ணு வாழ்க்கை கெட்டுட போயிடக்கூடாதுன்னு தானே உங்க பிள்ளையை பிரம்மச்சாரியாவே வச்சிருக்கேள். என்னை பொறுத்தவரை இனிமே கெடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு புயல்லையே எல்லாம் காலி. இன்னொரு புயல் வந்தாலும் பாதிக்க எதுவும் இல்ல. உங்க பிள்ளைக்கு கொஞ்ச நாள் சந்தோஷம் கொடுத்த திருப்தி மட்டும் மிஞ்சும். நிறுத்திடி, வெக்கமால இப்படியெல்லாம் பேச. என் குலம் என்ன, ஆச்சாரம் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? அல்பாயுசுல போக போறவருக்கு குலமும் கோத்திரமும் என்ன வேண்டி இருக்கு? மரணத்துக்கு ஏது மாமா ஜாதி மத பேதம் எல்லாம் இருந்தாலும் நானும் உங்க குலம்தான், நல்ல குடும்பத்துல பிறந்தவதான். தோபார், அல்பாயுஸ் ஜாதகம்னா அதுக்காக பசுவையும் கண்ணையும் கட்டி வைக்க சொல்றியா? அதை விட அவன் அப்படியே இருந்துட்டு போயிடலாம். சரி, என்னை பிடிக்கலைன்னா வேண்டாம், விட்டுருங்கோ. வேற யாரையாவது பார்த்து பண்ணி வைக்கிறது. அதை சொல்லு, நீ யாரு? நீங்க வேற யாரையாவது அம்பிக்கு பண்ணி வைக்கலைன்னா நான் பண்ணிப்பேன்னு சொல்றேன். நீ ரெடினா என் பிள்ளை உன் பின்னாடி ஓடி வந்துடுவான்னு நினைச்சிட்டியாக்கும். அவன் வேதம் படிச்ச தேஜஸ்விங்கிறது நினப்பு இருக்கட்டும். குடும்பத்து பொம்மை நாட்டி பேசுறாப்புல பேசு. அவர் வேகமாய் நடந்தார். சாரு புன்னகையோடு அவரை பார்த்தபடி நின்றாள். பளாரென்று அப்பாவின் கை கன்னத்தில் இறங்க அம்பி நிலை குலைந்து போனான். கண்ணில் பூச்சி பறந்தது. காதுக்குள் இரைச்சல் கேட்டது. எதுவும் புரியாமல் பரிதாபமாக அவரை பார்த்தான். ராதாவும் அம்மாவும் அதிர்ச்சியோடு அங்கங்கே நின்றார்கள். இதுக்காடா உனக்கு வேதம் கத்து கொடுத்தேன்? நான் என்னப்பா செஞ்சேன்? பேசாதடா ராஸ்கல். போயும் போயும் உன் புத்தி இப்படியா போகணும்? அவன் என்ன பண்ணினான்னு சொல்லிட்டு திட்டுங்களேன். காதல் பண்றாண்டி உன் பிள்ளை. ஈஸ்வரா, என்ன எழவடா இது? அம்பி திரு திருவென்று விழித்தான். அப்ப கல்யாணம் பண்ணிக்க வைக்க மாட்டேங்கிறானேன்னு ஐயா தானா துணை தேடிக்கிறாராம். அதுவும் எப்படிப்பட்ட துணைங்கிற? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்ங்கிற மாதிரி தாயும் பிள்ளையுமா பார்த்து வச்சிருக்கான். பிள்ளை இலவசம். பகவானே, என்னடா சொல்றார் இவர்? எனக்கு ஒன்னும் தெரியாதுமா. அட்டி செருப்பால, உன் ஜாதகமே அவ கையில இருக்குடா. பேரூரெல்லாம் மாத்தி யார் ஜாதகம் மாதிரியோ? அவர் சட்டென்று நிறுத்த அம்பி நிமிர்ந்து பார்த்தான். மாதவன்தான் அவனுடைய ஜாதகத்தை கேட்டான் என்று அப்பாவுக்கே தெரியாமல் அவனிடம் ஒரு காப்பி கொண்டு போய் கொடுத்தான். அப்படியானால் இது அவன் நடத்தும் நாடகம்தானா? தாயும் பிள்ளையுமா என்றால் கடவுளே, சாருவா? அவளா வந்து அப்பாவை மிரட்டி விட்டு போயிருக்கிறாள்? எதற்காக? அம்பி திகைத்தான். தனக்கு எதுவும் புரியாதது போலவே மௌனமாக நின்றான். அப்பாவிடம் பேசுவதற்கு ஜாதகத்தில் ஊர் பேரை எதற்கு மாற்ற வேண்டும்? நேருக்கு நேராகவே பேசலாமே. அதை விட்டுவிட்டு யாரோ ஒருவனின் ஜாதகம் போல் அவன் ஜாதகத்தை அவரிடமே கொடுத்து எதற்கு பார்க்க சொன்னான்? என்ன நடக்கிறது இங்கு? குழம்பியது அவனுக்கு. ஏதோ சொல்ல வந்தவர் எதற்கு பாதியிலேயே நிறுத்திவிட்டார்? முழுதும் சொல்ல முடியாத அளவுக்கு என்ன மர்மம் இருக்கிறது அதில்? இந்த பாரா அம்பி, வீணா மனசை அலைய விடாத. நீ சம்சார வாழ்க்கைக்காக பிறக்கல, புரியறதா? என்ன சொல்றீள் நீங்க? பின்ன அவன் எதுக்கு பிறந்திருக்காளாம்? உங்களுக்கு என்ன ஆச்சு? உள்ளத சொல்றேன். இவனோட ஜாதகம் சம்சார ஜாதகம் இல்ல, சந்நியாச ஜாதகம். நிஷ்டையில உட்கார வேண்டியவனுக்கு நீச புத்தி வேண்டாங்கிறே. புரிஞ்சுதா? புரிஞ்சா சரி. வீடு அதிர்ச்சியில் உறைந்தது. அம்பி சிலையாய் நின்றான். இதனால் தான் அப்பா அவனுக்கு கல்யாணம் செய்து வைக்க மறுக்கிறாரா? இதுதான் அவர் மனதில் இருக்கும் ரகசியமா? இதை வெளியில் சொல்வதற்கு ஏன் இத்தனை காலம் தயங்கினார்? சந்நியாசம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம்! எல்லோருக்கும் கிடைத்துவிடக்கூடிய பாக்கியமா அது? ஆதிசங்கரனும் காஞ்சி மகா முனிவனும் ரமணரும் அரவிந்தரும் சாயி பாபாவும் விவேகானந்தரும் நடந்த பாதையில் நடந்து செல்ல போகும் யோகம் எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடுமா என்ன? அம்பி சந்தோஷமானான். ஆரஞ்சு நிற ஒளி ஒன்று தன்னை சூழ்வது போல உணர்ந்தான். அப்பாவை அமைதியாக பார்த்தான்.
உங்களை யாரோ ஏமாத்தி இருக்கா. எந்த பொண்ணுகிட்டையும் எனக்கு பழக்கம் கிடையாது. உங்க மேல சத்தியம். அம்பி அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை. விறுவிறுவென்று வெளியில் வந்தவன் கால்கள் மாதவனின் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தது. என்னடா இந்த நேரத்துல? மாதவன் ஆச்சரியமாக பார்த்தான் அவனை. மாடிக்கு போலாம் வாயேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவனை அழைத்து கொண்டு மொட்டை மாடிக்கு வந்த அம்பி முகத்தில் அடித்த காற்றை மௌனமாய் சில நிமிடங்கள் அனுபவித்தான். என்னடா? ஏன்னு இத்தனை நாள் மனசுக்குள்ள குடிஞ்சின்னு இருந்த கேள்விக்கு ஒரு வழியா விடை கிடைச்சுடுத்துடா மாதவா. அதுக்கு காரணம் நீதான். என்ன சொல்ற நீ? கீழ் வீட்டு சாரு மூலமா நீ நடத்தின நாடகத்துல அப்பா மனசுல இருந்த ரகசியம் வெளியில வந்துடுத்து. என்ன ரகசியம்? என் ஜாதகம் சம்சாரி ஆகிற ஜாதகம் இல்லையா? பின்ன? மாதவன் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டான். மாமா உண்மையை இவனிடமே உளறிவிட்டாரா? படபடவென்ற இதயம் அடித்து கொண்டது. சந்நியாச ஜாதகமா? நான் சந்நியாசியா போயிடுவேனா? ஒரே பிள்ளை சந்நியாசியா போயிட போறானேங்கிற வருத்தத்துலதான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லல. அவர் வந்த வரன்களையும் திருப்பி அனுப்பின்றிருந்தார். பாவம் டாவர், நாம தான் தப்பா நினைச்சுண்டோம். மாதவன் திகைத்தான். மாமாவின் சாமர்த்தியமும் பிரச்சனையை அவர் திசை திருப்பி விட்டிருப்பதும் புரிந்தது. அப்பாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை ஏற்பட்டு இவன் மனம் தானாக சந்நியாச பாதை நோக்கி சென்றுவிடும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இன்றி முடிந்தவரை ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து 4 பேருக்கு நல்வழி காட்டிவிட்டு உத்தமனாய் பிள்ளை தன் விதிப்படி செத்து விடுவான் என்று நினைக்கிறாரா? அடே அப்பா, எவ்வளவு சமயோசிதமான திட்டம்! மாதவன் வியந்தான். அம்பியை பார்த்து அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.